வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா வயநாட்டில் என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஜூலை 30 மேப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ். அது பர்டிகுலராக டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வயநாடுன்னு சொல்லக்கூடிய பகுதி. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் டூரிசமுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த இடத்துல ரொம்ப மழை. நைட்டு 1 to 2 மணி வரைக்கும் கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால சாயில் விடுபட்டு லேண்ட்ஸ்லைடு, அதாவது மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. மக்கள் யாருக்கும் அவேர்னஸே கிடையாது. இது சிட்டி இல்லை வில்லேஜ்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இந்த மண் சரிவுனால் அங்கே இருக்க வீடு நிலம் எல்லாமே மண்ணோட மண்ணாக அடிச்சுட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த மக்களோட உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. சும்மா இல்லைங்க, 35 கிலோமீட்டர். இப்போ என்ன சூழ்நிலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 300 பேர் இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப சோகமான விஷயந்தான். 300 பேர். கேரளா சீஃப் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வச்சுருக்காங்க. சீக்கிரமாக எங்களுக்கு கேரளாவுக்கு இந்தியன் ஆர்மியை அனுப்புங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸை அனுப்புங்க, எங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ரெக்வெஸ்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், அதாவது MK ஸ்டாலின், 5 கோடி ரூபாய் நாங்கள் கேரளாவுக்கு தரோம், எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம், கவலைப்படாதீங்க, கேரளாவை மறுபடியும் மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு MK ஸ்டாலின் திரும்பியும் சொல்லியிருக்காங்க கேரளா சீஃப் மினிஸ்டர் கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் ஃபுல்லாக லீவு தான் இருக்குது, லீவ் விட்டுருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.